என் அன்பு குழந்தையே, பிரம்ம முகூர்த்த நேர பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ குளிக்காமல் இருப்பதால் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ குளித்தாலும் குளிக்காவிட்டாலும் நீ தூய்மையானவனே, அசுத்தமானவனோ இல்லை. உடல் மட்டுமே சுத்தமாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறாயா? என் அருகில் வருவதற்கு, என்னோடு இணைவதற்கும் பரிசுத்தமான மனம் மட்டும்தான் தேவை. இதை புரிந்து கொள். நீ குளித்துவிட்டு அழகான உடையை உடுத்தி மணக்க மணக்க என் அருகில் வந்து நீ என்னை வணங்கும்போது உன் மனம் அழுக்காகவும் பாவ சிந்தனைகளும் நிறைந்ததாக இருப்பினும் அதை நான் எப்படி ஏற்க இயலும்? நினைவிருக்கட்டும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எனவே என் பிள்ளைகள் எனக்கு குளித்துவிட்டு தான் வந்து பூஜை செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. காரணம், என்னை வணங்க ஆரம்பித்தவுடன் என் பிள்ளைகள் பரிசுத்தமான மனது உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் தனக்காக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை நான் அவர்கள் மனதில் உருவாக்குவேன். அவர்கள் உடம்பில் இருக்கும் கெட்ட எண்ணங்களையும் தூய எண்ணங்களையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கெட்ட எண்ணங்கள் அவர்களை விட்டு விலகி ஓடும். தூய எண்ணங்கள் அவர்கள் மனதில் வந்து சேரும். இது என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும் பரிசு. என் பக்தர்களை நீ சென்று பார். அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள். என்னுடைய ஆலயத்தில் அதனால்தான் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீயும் பங்கு பெற்று நீயும் மற்றவர்களாக பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றித் தருவேன். சாயப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம்.